எவ்ரிவன் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல்ல நான் வந்து இந்த சண்டே அப்படின்னா ஒரு மாதிரி நார்மலாக உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசி அரௌண்ட் 2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதனால் என்ன இன்னைக்கு பேசலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக பாய்ஸ்க்காக தான். பிகாஸ் ஐ ஃபீல் கேர்ள்ஸ் வந்து இஸ் ஆல்ரெடி ஸ்மார்ட் இனஃப். ஏன் அப்படின்னா நான் ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மாதிரி ட்ராக் மாறுறீங்க, ஐ வாண்ட் யூ டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு டோஸ் கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். பட் எனக்கு இது வந்து ஒரு டோஸ் மாதிரி கொடுக்க வேணாம். ஐ ஜஸ்ட் ரியலி ஹாவ் டு சே இட் இன் அ கைண்ட் வே. ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா நீ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீயே மாறிப்ப அப்படிங்கிறது ஐ ஃபீல். ஸோ நான் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுறேன். அரௌண்ட் 1 month இருக்கும். நான் சில டிஎம்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். அதை படித்ததை வச்சு நான் சொல்கிறேன், ஆக்சுவலி கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டு, ஆனால் பாய்ஸ் வந்து அவ்வளோ கிடையாது. ஒய்? பிகாஸ் எந்த ஒரு கேர்ள்ஸுமே என்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பாய்ஸ் மேலே ஃபீலிங் இருக்குது, இந்த மாதிரி லவ் பண்ணுற மாதிரி ஒரு தாட் வருது, அவங்கக்கிட்ட சொல்லாமா வேணாமா, ஒன் சைடாக லவ் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரே ஒரு கமெண்ட் கூட வரல. தே ஆர் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் எனக்கு இந்த மாதிரி படிக்கணும், நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, அந்த மாதிரி தே ஆர் ரீச்சிங் அவுட் டு மீ. தட் இஸ் வெரி குட். ஆனால் பாய்ஸ் கிட்ட இருந்து வர கமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் விரும்புகிறேன், நிஜமாவே இது லவ் தானா, இல்லைனா அப்படி இப்படின்னு இந்த மாதிரி நான் ஒன் சைடாக அவங்கள ரொம்ப விரும்புகிறேன், அவங்க என்னை கண்டுக்கிறதே இல்லை. ஏன் ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் ஹோல்சேல் கடையை தான் வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி அன்பு வாரி வாரி வழங்குறதுக்கு? அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அரௌண்ட் அந்த மேக்ஸிமம் ஆஃப் 18 to அந்த ஒரு 23 அந்த மாதிரி ஏஜ்குள்ளே தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, இப்படி தோன்றது இட்ஸ் அ வெரி நேச்சுரல் திங். ஸோ அதில் நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி என் இன்ட்யூஷன் சொல்லுது, லைக் இந்த பொண்ணுக்கிட்ட பேசலான்னு தோணுது, இவங்க மேலே லவ் ஃபீலிங் வர மாதிரி இருக்குது, இல்லைனா அவங்க என்னை லவ் பண்ணலனாலுமே பரவாயில்ல, நான் அவங்கள ஒன் சைடடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், அப்படி இப்படின்லாம் தோணுதுன்னா உன்னோட இன்ட்யூஷன் ஏன் லவ்வில் மட்டும் அதிகமாக வேலை செய்யுது? உன்னோட கோல்ஸ்லேயோ இல்லைனா உனக்கு ஏதாவது உருப்படுற மாதிரி எந்த இன்ட்யூஷனுமே வரது இல்லையா? அது ஏன் அந்த லவ்வுக்கு மட்டும்தான் இன்ட்யூஷன் வருது? அந்தளவுக்கு நீ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்க. பிகாஸ் அது வந்து ரொம்ப கம்ஃபர்டான விஷயம் இல்லையா? அது உனக்கு சந்தோஷம் தருதோ துக்கம் தருதோ அது வந்து உனக்கு கடைசியாக தான் தெரியும். பட் ஆனால் அது பண்ணுறதுக்கு நீ எதுவுமே கஷ்டப்படவே தேவையில்லை இல்லை? அதனால சரி ஓகே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கிறேன். ஆனால் படிப்பு கோல்ஸ் அது இதுன்னு வரும்போது அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போடணும் இல்லையா? அது நமக்கு நேச்சுரலாக வராது. ஸோ லெட்ஸ் சூஸ் த பாத் ஆஃப் லவ் அப்படிங்கிறனால அந்த சைடு இன்ட்யூஷன்லாம் உங்களுக்கு வேலை செய்யுது. இன்ட்யூஷன் சொல்லுது, அது சொல்லுது, இது சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்ட்னர் தேடுற விஷயம்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் இப்போ உனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒருத்தர் இருக்காரு, அவர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது அதில் நிறைய ரேபிட்ஸ் பார்க்குறாரு. ரேபிட்ஸை பார்த்தோன்னே அவர் அதை துரத்தணும்னு ட்ரை பண்ணுறாரு. பிகாஸ் அது அவருக்கு வேணும். ஸோ அதனால் சேஸ் பண்ணுறாரு பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் ஆனால் அது கையை விட்டு விலகி போயிட்டே இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியாவது இதை பிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா துரத்தி போய் ஏதோ ஒன்று பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கு தேவையான கேரட் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு தேவையான கேரட் கொடுக்கணும், அப்போ தான் அது கூட இருக்கும். ஸோ கேரட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுறாரு, அந்த முயலை வந்து நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எந்த ஸ்பேஸுமே இல்லை, சும்மா ஒரு இடத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு அவர் கிளம்பிடுறாரு. கேரட்லாம் அதுக்கு சாப்பிட வேணும்னு எடுத்துகிட்டு வர்றதுக்காக. ஸோ அவர் கேரட்லாம் கடைசியாக வாங்கிட்டு பொறுமையாக வரதுக்குள்ளே என்னாச்சுன்னா, இந்த ரேபிட் இருக்கு இல்லையா, அந்த முயல் வந்து கிளம்பி ஓடிடுச்சு. அது இல்லவே இல்லை. இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இதே மாதிரி தான் உன் லைஃப்லேயும் நடக்கும். நீ வந்து உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டு நீ அந்த ஏஜுக்காக, பிகாஸ் இப்போல்லாம் அது ஒரு கெத்து இல்லையா? யாருக்கு ஏதோ ஒரு கோல்ஸ் இருக்கோ இல்லையோ அவங்களுக்குன்னு ஒரு கேர்ள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கெத்தாக மாசாக இருக்கும். இப்போ நான் ஏன் அந்த ஸ்டோரி உனக்கு சொன்னேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீ வந்து அந்த ரேபிட்டுக்கு தேவையான ஒரு கேரட் அப்படிங்கிறதே உன்கிட்ட இல்லாதப்போ நீ ரேபிட்னு ஓடும்போது அது உன்கிட்ட வராது. ஸோ நீ வந்து ஒரு கேரட் ஃபார்மே க்ரியேட் பண்ணுற அப்படின்னா அது என்ன பண்ணும், தானாக கேரட்டை தேடி தான் வரும். அப்போ யூ வில் கெட் தட் ரேபிட் ஆல்சோ. ஸோ இதை அப்படியே நம்ம மாற்றி சொல்லணும் அப்படின்னா, சரி உனக்குன்னு ஒரு ஜிஎஃப் இருக்காங்க, ஓகேவா? ஸோ அவங்க ஓகே ஃபைன், ஜிஎஃப் வச்சுக்கிறது நல்லது தான், கேர்ள் ஃப்ரெண்ட், அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு கெட் மேரிட், அது எல்லாமே ஃபைன் தான். பட் இஃப் யுவர் ஏஜ் இஸ் அரவுண்ட் 18 to 23 ஆர் சம்திங் லைக் தட், ஓகேவா? உனக்கே சாப்பாடு வந்து யுவர் பேரண்ட்ஸ் ஹஸ் டு கிவ் யூ, ஓகேவா? ஸோ அந்த டைமில் படிக்கிறதுக்கு தான் உன்னை அனுப்புகிறாங்க. அது தெரியாமல் நீ பாட்டுக்கு லைஃப் பார்ட்னர் இருந்தால் இன்னும் நம்ம மேலே வரலாம், உருப்படலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீ பாட்டுக்கு இந்த படத்தில் வர மாதிரியெல்லாம் நம்மளும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we will also try to get into love. சரி ஓகே பண்ணிக்கோ. பட் ஆனால் யூ ஜஸ்ட் திங்க் ஒன் திங், நீ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்க்கு உன்னால் சோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு உன்னால் முடியுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. அது தெரிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போ. இந்த மாதிரி அப்பா அம்மா காசெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அப்படியே கொட்டக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இடத்துலேயே நம்ம வந்து ஃபெயிலு. அதுக்கப்புறம் எது போய் நீ அங்கே வந்து கேரட்டே உன்னால் வாங்க முடியாது அப்படின்னா
நீ எதுக்கு அந்த ரேபிட்டை போய் சேஸ் பண்ணுற? நீ வந்து அந்த ஃபார்மை கிரியேட் பண்ணுற அளவுக்கு உனக்கு இது இருக்கணும் இல்லையா, கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையா? ஸோ அது வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். அப்போனா இந்த ரேபிட் இட் வில் கம் டு யூ எனிவேஸ். ஆல்சோ சில பேர் வந்து அன்பு வேணும், நிறையா கேர் வேணும், இந்த மாதிரி அவங்க தப்பு பண்ணும்போது திட்டி இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக வேணும், அதுக்காகவே நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அதுக்கு தான் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க உனக்கு சொல்லியே தரது இல்லையா, அங்கேருந்து உனக்கு அன்பு கிடைக்கிறது இல்லை. யாரோ புதுசாக ஒருத்தவங்க வந்து சொன்னாதான் நமக்கு வந்து மண்டைக்குள்ளே உரைக்கும் இல்லை. நான் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே ரொம்ப மோசம், நீ அதுக்குள்ளே போகவே கூடாது, அது உன்னை அழிச்சிரும் மொத்தமாக அப்படின்லாம் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். பட் திஸ் இஸ் நாட் த டைம். பிகாஸ் படிக்கும் போதே உன்னை வந்து அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு, அழிச்சிட்ருக்கு அப்படின்னா உன்னால் அதை பற்றி வேறு எதை பற்றியுமே உன்னால் யோசிக்க கூட முடியாது. அண்ட் ஆல்சோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்ககிட்ட காசு இருக்காது. ஸோ அவங்களும் உன்னை விட்டு போயிடுவாங்க, உங்ககிட்ட உன்னோட கெரியரும் உங்ககிட்ட இருக்காது. அண்ட் அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது உன் கையில் மறுபடியும் நீ எப்படி இப்போ ஜீரோலேருந்து தான் ஆரம்பிப்ப. ஸோ அந்த மாதிரி இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஐம் டெல்லிங் யூ, முன்னாடியே இப்போ சொல்கிறேன். நான் ஒன் ஆஃப் த கமெண்ட் படித்தேன், அதில் என்ன அப்படின்னா, அந்த பாயும் அந்த கேர்ளும் லவ் பண்ணுறாங்க. அந்த கேர்ள் வந்து ஷி இஸ் டாக்கிங் டு அ லாட் ஆஃப் பாய்ஸ் அண்ட் இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, தட்ஸ் ஃபைன். அதுக்கு அந்த பையன் சொல்கிறாங்க, நான் வந்து அந்த பொண்ணை விட்டுட்டேன், நீ எந்த பசங்க கூட வேணால் பேசு, தட் இஸ் ஓகே, பட் ஐ லவ் யூ அப்படின்னு. அண்ட் அந்த பொண்ணும் கண்டுக்கிறது இல்லை இவங்களை பெருசாக. அண்ட் ஷி இஸ் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு அதர் கைஸ், ஓகேவா? ஸோ அண்ட் திஸ் guy இஸ் டெல்லிங் ஹவ் இந்த மாதிரி ஐ கேவ் ஹர் ஆல் த ரைட்ஸ் ஆர் த ஃப்ரீடம் டு டாக் டு எனிபடி, பட் ஐ நீட் ஹர் அந்த மாதிரி. ஸோ நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், இஃப் ஷி இஸ் நாட் ரெஸ்பெக்டிங் யூ அண்ட் ஷி இஸ் சர்ச்சிங் ஃபார் அதர் கைஸ் அப்படின்னா லீவ் ஹர், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆல்சோ ஒன் மோர் திங், ஹூ ஆர் யூ டு கிவ் ஹர் த ஃப்ரீடம் அண்ட் ரைட்ஸ் இல்லையா? லவ் அப்படிங்கிறது இட் ஷுட் பி பேலன்ஸ்டு ஸ்டேட், அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி நான் உனக்கு ரெஸ்பெக்ட் தரேன், நீ எனக்கு ரெஸ்பெக்ட் தரேன் அப்படிங்கிறது ஃபைன். நான் உனக்கு ஃப்ரீடம் தரேன், நீ எனக்கு ஃப்ரீடம் தரேன்னா யாருக்கு ஃப்ரீடம் தரது? இன்னும் அப்படி இருக்கவே கூடாது. அண்ட் ஆல்சோ ஏதோ ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக யூ ஷுட் நாட் ஃபால் இன் டு லவ். ஒரு கெத்துக்காகவோ ஒரு பேருக்காகவோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூ ஷுட் நாட் பி இன் டு தட். இதெல்லாம் வர பெருமையாக சொல்கிறாங்க, நான் வந்து அவங்களுக்கு என்ன வேணால் பண்ண விடுவேன் அப்படின்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி சில்லியாக இருக்குது. ஆக்சுவலி ஒரே ஒரு உண்மையான விஷயம் சொல்கிறேன், நீ வந்து until unless you love yourself you cannot love others. why? Because நீ வந்து உன்னை 1% லவ் பண்ணுற அப்படின்னு வையேன், வேறு யாராவது உனக்கு 2% லவ் கொடுத்தா கூட அது பயங்கர பெருசாக உனக்கு தெரியும், விச் இஸ் வெரி சீப், வெரி லோ ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு 2% லவ்க்காக நீ வந்து உன் லைஃப்பை மொத்தமே கொடுத்துடுவியா? நோ. இஃப் யூ ஆர் லவ்விங் யுவர் செல்ஃப் 50% அப்படின்னா அவங்க அந்த சைட்லேருந்து அந்த 50%க்கு மேலே போட்டால் தான் யூ வில் ஃபால் ஃபார் தெம். ஆமாம் தானே? ஸோ இந்த மாதிரி உன்னை நீ வந்து லவ் பண்ணாதப்போ செல்ஃப் லவ் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன சின்ன இதுக்கு கூட நீ விழுந்துருவ. லைக் இந்த மாதிரி ரொம்ப ராவாக டெக்ஸ்ட் பண்ணுறது, லைக் அப்புறமா ஓகே டாட், அந்த மாதிரி இந்த சில விஷயம் கூட நீ வந்து கண்டுக்காமல் லைக் ஓகே ஃபைன், அவங்க வந்து அப்பப்போ கேர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு சில இதுக்கு வந்து நீ ஃபால் ஆகிடுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஹேவ் டு லவ் யுவர் செல்ஃப் 100%. அப்போ தான் முன்னாடி இருக்க பர்சன் வந்து நீ உன்னை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுற அப்படிங்கிறத பார்த்து தே வில் ஆல்சோ லவ் யூ 100%. ஸோ நீ வந்து உன்னை வந்து ரொம்ப சில்லித்தனமாக நினச்சிட்ருக்க, 1% தான் 1% கூட உனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா முன்னாடி இருக்கவங்க வெறும் 1% கொடுத்தா கூட யூ வில் ஃபீல் லைக் ஐயோ அம்மா பெருசு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்ருப்ப. பட் விச் இஸ் ஆக்சுவலி ரொம்ப ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் ரொம்ப கீழே, அது உனக்கு வேண்டாம். அண்ட் ஆல்சோ எவ்ரி ஒன் இஸ் பீயிங் லைக் நான் வந்து இவங்களை ஒன் சைடடாக லவ் பண்ணுறேன், ஒன் சைடட். வாட் யூ மீன் பை ஒன் சைடட் ப்ரோ? ஒருத்தங்க வந்து இஃப் சம்மன் இஸ் டெல்லிங் யூ லைக் இந்த மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் யூ, இல்லைனா எனக்கு ஒன்று பிடிக்கல, இல்லைனா எந்த ஆன்சருமே சொல்லாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா நீ இதென்ன ரேஷன் கிடையாது, யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் த கியூ அண்ட் பை த திங்ஸ். ஒரு தடவைக்கு சொல்லும்போது இஃப் தே சே நோ, இல்லைனா எதுவுமே சொல்ல அப்படின்னா யூ ஜஸ்ட் லீவ் தட் பிளேஸ். அதுதான் உனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வே. நீ வந்து அவ்வளோ ரெஸ்பெக்டை உனக்கு நீயே கொடுத்துக்கணும். பிகாஸ் இது ஒன்றும் ஷாஜகான் மூவி இல்லை இல்லையா? லைக் அந்த ஷாஜகான் மூவி எடுத்துக்கோ, அது என்ன பெருசாக நீ சும்மா கதைக்கு வாய்க்கு வேணால் பேசிக்கலாம். பட் அவனுக்கு கடைசியில் என்ன கிடைச்சது எனக்கு சொல்லு? அந்த படத்தில் இன்னொருத்தன் இருக்கான் இல்லையா, ஹி காட் த கேர்ள் ஆல்சோ, ஹி காட் த லைஃப் ஆல்சோ. ஸோ அவனுக்கு எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு. ஸோ இவர் இருக்கார்ல ஹீரோ ஆஃப் த மூவி, அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? இவர் சந்தோஷமாக இருக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஹி லாஸ்ட் ஹிஸ் லைஃப். அவருக்கு ஒன்றுமே கையில் இல்லையே. உங்ககிட்ட வந்து கடைசியில் உன் லைஃப் இருக்காது, உன்னோட லவ் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இன்னும் நீங்கள்லாம் பெரிய தியாகியா? ஹோல்சேல் ஆஃப் லவ் கடை நிறையா உள்ள வச்சுருக்கீங்களோ? இந்த மாதிரி அள்ளி கொடுக்கறதுக்கு அதெல்லாம் காட் இருக்கார். யாரை ஃபர்கிவ் பண்ணணும், எவ்வளோ லவ் கொடுக்கணும், அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். யூ ஆர் நாட் தி ஒன். நீ வந்து உன் லைஃப்பை தான் வாழ வந்திருக்க. யாருக்குமே இந்த மாதிரி இப்படிலாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இஃப் தே ஆர் நாட் ட்ரீட்டிங் யூ ரைட் அப்படின்னா ப்ளீஸ் லீவ் தெம்.
ஸோ கடைசியில் ஹீரோ ஆஃப் த மூவிக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா அடி மட்டும்தான். ஸோ உனக்கும் அந்த மாதிரி எப்படியும் அடி தான் கிடைக்க போகுது. அந்த அடி ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பதிலாக யூ ஜஸ்ட் கெட் ஃப்ரம் யுவர் மம்மி ஒன்லி. அம்மாட்டியே வாங்கிக்கோயேன். வேற யாரோ பொண்ணுக்கிட்ட போயிட்டு தேவையில்லாம அது இதுன்னு பண்ணி இப்படி அடி வாங்கி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் அடிபட்டு வரதுக்கு பதிலாக யூ ஜஸ்ட் கெட் த அடி ஃப்ரம் யுவர் அம்மா அண்ட் தென் பி ஹாப்பி. யூ லிவ் யுவர் லைஃப். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கேர்ள்ஸ் ஆர் மோர் கிளவர் தேன் பாய்ஸ். ஸோ பாய்ஸ்லேயும் கிளவரானவங்க இருக்காங்க. பட் ஐ ஃபீல் தெர் ஆர் ஹையர் பர்சன்டேஜ் அப்படின்னா கேர்ள்ஸ் தான் கிளவர். பிகாஸ் நான் தான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி தான் இருக்குது ரியாலிட்டி. நீ அதை புரிஞ்சுக்கணும். உங்களை மாதிரிலாம் யாரும் கேட்டுட்டுலாம் வரமாட்டாங்க. they just go for the other things. அண்ட் ஆல்சோ ஒன்றுத்துக்கும் ஆகாத விஷயத்தையெல்லாம் க்ளோரிஃபை பண்ணி தான் பேசுவாங்க. லைக் எந்த மாதிரினா யூ ஆர் லவ்விங் மீ அ லாட் ஈவன் தோ நான் வந்து உனக்கு லவ்வே தரல அப்படின்னாலும் நீ என் லவ் நிறையா பண்ணிகிட்ருக்க, ஐ லைக் தட் வெரி மச் அப்படின்னா வாட் இஸ் திஸ்? அதுக்காக அவங்க லைஃப்பை உனக்கு தூக்கி தரல, ஜஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்த அப்ரிசியேஷனை வச்சு நீ லைஃப்பில் ஒன்றுமே பண்ண முடியாது. உனக்கு வேறு ஏதாவது மூலியமாக உன்னோட லைஃபுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக அப்ரிசியேஷன் கிடைக்குது அப்படின்னா ஃபைன். நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நீ எனக்கு நிறையா கொடுக்குற அப்படின்னா நீங்கள் அப்படியே பாரி வள்ளல் இல்லையா? நீங்கள் வந்து அள்ளி அள்ளி கொடுத்துருவீங்க, உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. எப்படி தான் இப்படியெல்லாம் இருக்க முடியுதோ எனக்கு தெரியல. உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது. பட் ஐ திங்க் பாய்ஸ் ஆர் ஃபாலோயிங் வெரி ஈஸிலி இல்லையா? ஆமாம் தானே? லைக் இப்படிங்கிறதுக்குள்ளே விழுந்துடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நாட் எல்லாருமே, பட் மோஸ்ட்லி அப்படி தான். பிகாஸ் அவ்வளோ நல்ல மனசுன்னு சொல்லவும் முடியலை, இல்லைன்னு சொல்லவும் முடியலை. பட் எய்தர் வே நீங்கள் வந்து இதில் கரெக்டாக இருந்துக்கணும். பிகாஸ் லைஃபோட மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறது முன்னாடிலாம் கேர்ள்ஸ் வந்து ஜாபுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ நான் எல்லாமே பேலன்ஸ்ட் இல்லையா? ஸோ அதனால் இதுவே பெரிய பேச்சாக பேசப்படும். பிகாஸ் பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை விட கீழே அப்படி இப்படிலாம் பேசப்படலாம் மேபி. அதனால் யூ ஜஸ்ட் டோன்ட் இந்த மாதிரி க்யூவில் நிற்கிறது, ஒன் சைடடாக கொடுக்குறது, இதெல்லாம் பெரிய விஷயமா யாரும் பேச மாட்டாங்க. பேசுனாங்கன்னா பேஸ்டோடு தான் இருக்குமே தவிர உனக்கு அதனால் எந்த லாபமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஷீ இஸ் லவ்விங் மீ, ஐ ஹாவ் த இன்ட்யூஷன், லைக் இவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க எனக்கு தோணுது அப்படின்னா நோ, நெவர், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நமக்குன்னு சில கோல்ஸ் இருக்குது, அதை நோக்கி போகலாம். இதெல்லாம் ஒரு வேளை இஃப் யூ ஆர் ஹேவிங் த ஃபீலிங் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் டில் 25. போக போக உனக்கு நிஜமாவே இதுதானா அப்படிங்கிற ஆன்சர் உனக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் அப்படின்னா யூ ஜஸ்ட் ஹாவ் டு வெயிட் ஃபார் அ லாங் இயர்ஸ், லைக் அரவுண்ட் 25 வரைக்கும் யூ ஜஸ்ட் வெயிட். அண்ட் இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் அவுட் அன்டில் தென் அப்படின்னா யூ ஜஸ்ட் ப்ரொசீட் வித் தட். இல்லை எல்லாமே நடுவுலேயே போயிடுச்சு அப்படின்னா யூ ஜஸ்ட் ப்ரொசீட் வித் யுவர் கோல்ஸ். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்ஸ்டெட் ஆஃப் சர்ச்சிங் ஃபார் த ரேபிட்ஸ் யூ ஜஸ்ட் ட்ரை டு பில்ட் தி கேரட் ஃபார்ம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரேபிட்ஸ்லாம் தானாக உன்னை தேடி வரும், அதுவே இருக்கும், அங்கேயே இருந்துக்கும், அவ்வளோதான். ஓகேவா? இல்லைன்னா நீ வந்து ஃபஸ்ட்டு ரேபிட்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஃபார்ம் இது பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ரேபிட் வில் ரன் அவே எனிவேஸ். கேரட் எங்கே இருக்கோ அங்கே தேடி போயிடும். ஸோ அவ்வளோதான், நான் கிளம்புறேன். அண்ட் ஆல்சோ ஹாப்பி சண்டே டு எவ்ரிபடி. கடைசியாக சொல்கிறேன் பாரு. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து இந்த எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் புக் படிக்கிற வீடியோஸ் எல்லாம் கேட்டிங்க இல்லையா? நான் வந்து போடுறேன், ஆக்சுவலாக சீரியஸாக போடுறேன். அதுக்காக கீழே வந்து எப்போ தான் போடுவீங்கன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். நான் சீக்கிரமாக போட்டுறேன். அண்ட் எஸ், எஜுகேஷன் ரிலேட்டடாக படிக்கிற மாதிரி வீடியோஸ் போட சொன்னனால அது ஜஸ்ட் மந்த்லி 1 or 2 வீடியோஸ் அதை பற்றி போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, சரி, அப்போ நான் கிளம்புறேன். டூ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் த வீடியோ. ஓகேவா? டாட்டா பாய்.